அப்போஸ்டலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் உங்கள் விடுதலையின் நேரம். இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வ வல்லவருமாகிய வரப்போகிற ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கைகளை வைத்து கர்த்தரை மேம்படுத்தலாமே. ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற அந்தகாரங்களை மாற்றுகிற வல்லவர். சிலருக்கு தங்களுடைய வாழ்க்கையில் அந்தகாரம் இருக்கு, தான் அந்தகாரத்தில் தான் இருக்கிறேன் என்பதே தெரிகிறதில்லை. ஹல்லேலூயா. அதுக்கு பேர் தான் சுயபக்தி, சுய திருப்தி. அப்படி காணப்பட்டால் வாழ்க்கையிலே எந்த விதமான முன்னேற்றத்தையும் ஸ்பிரிச்சுவலில் காண முடியாது. பிசிக்கலி முயற்சிகளுக்கு முன்னேற்றம் நிச்சயமாய் உண்டு, எல்லா மனுஷனுக்கும் உண்டு. ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்திலே முன்னேற்றம் வருவது மிக 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 கடினம். தேவன் உங்களை ஆதரிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற அனைவருக்கும் ஆண்டவர் தேவை. எப்படி? இங்க இருக்கிற எல்லாருக்கும் யார் தேவை? கர்த்தர் தேவை. வயறுள்ள எல்லாருக்கும் என்ன தேவை? ஆமா, சாப்பாடு. டெய்லி கறி இருந்தா சந்தோஷம் தான். டிஃபனுக்கும் கறி இருந்துன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 3 வேளையும் என்ன இருக்கணும்? கறி. நல்லது. கறி உள்ள ஏறினா இறங்குறது ரொம்ப கஷ்டம் பாருங்க. ஹல்லேலூயா சொல்லுவோம். கறிக்கு இன்னொரு பெயர் உண்டு, பிணம். என்னது? பிணம். பிணம் எங்கேயோ அங்கே யார் வருவார்? கழுகு வரும், சத்துரு வருவான். மாமிசம் அதிகமாக ஏறி போனால் பிசாசுக்கு அது பெரிய கூடாக இருக்கும். ஆகையால் தான் தேவன் நம்மை ஆவிக்குரியவர்களாய் வாழும்படி மாமிசமான யாவர் மேலும் கர்த்தர் தம்முடைய ஆவியை வைக்கிறார். காரணம், பேய் வந்து பூந்துருவான். ரியலி சாத்தான் வந்து ஏறிடுவான். ஏன்னா அது அவனுக்கு வீடு, அவனுக்கு ஒரு ஆள் வேணும். அவன் கண்ட்ரோலா இருக்கணும், அவன் விருப்பத்தை செய்யணும். தேவனை ஆராதிக்கவோ வாய் திறந்து துதிக்கவோ தேவனோட ஐக்கியப்படவோ கூடவே கூடாது. ஆனா படம் பார்க்கலாம், உலகத்தோட சம்பந்தப்படலாம், மனுஷனோட பேசலாம், நாட்டியம் ஆடலாம், எல்லா களவாணி வேலையும் செய்யலாம். ஹல்லேலூயா. சாத்தான் ரொம்ப சப்போர்ட் தான். ஆனா தேவனோட மட்டும் ஐக்கியப்பட விடவே மாட்டான். ஹல்லேலூயா. சோ தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், எங்கே தேவனோட ஐக்கியப்பட விடாமல் சத்துவம் செயல்படுகிறதோ அங்கே சாத்தானுடைய முழு ஆதிக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆதிக்கத்தை வாழ்வை விட்டு கர்த்தருடைய ஆவியான வேரோடு அகற்றி போடுகிறவர். கையை தட்டி மகிமைப்படுத்தி ஒவ்வொருடைய வாழ்வை விட்டோம். சாத்தானுக்கு இடமே இல்ல. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். இயேசுவின் வல்லமை சமீபமாயிருக்கிறது. இயேசுவின் பிரசன்னம் சமீபமாயிருக்கிறது. சொல்ல, என் உள்ளத்திலே இயேசு, என் உள்ளத்திலே இயேசு, என் சரீரத்திலே இயேசு. சாத்தானுடைய துரைத்தன ஆட்சி வலிமை அழிந்து போ. சரீரத்தை விட்டு வெளியேறு. ஹல்லேலூயா. நான் பேசுறது, நான் சத்தம் போடுறது எனக்கு தான் தெரியும். ஏன்? there is deliverance for you. நீ அதை அங்கீகரிக்கணும்னா நீ அதை அறிக்கை பண்ணணும். ஹல்லேலூயா. இயேசு இப்படி எழுதிருக்கு, அவர் உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். எங்கெல்லாம் சிலுவையில கூப்பிட்டாரு. அங்க கூப்பிடவே முடியாத இடம்யா. நீங்க வேணும்னா ஒரு 3 மணி நேரம் கையை இப்படி எங்கேயாவது கட்டி வச்சுட்டு தொங்கி நின்றுட்டு ஒரு 3 மணி நேரம் தாண்டி சத்தம் போட்டு கூப்பிட்டு பாருங்க, சத்தம் வெளியே வரத பார்க்கணும், செத்து போயிருவீங்க.
அதே போல லாசரு கல்லறையிட்ட வந்து அப்படிதான் கூப்பிட்டார். He cried out. அப்படின்னா அவர் அழுகுறலோட கூப்பிட்டார். இதெல்லாம் டெலிவரன்ஸ் சம்பந்தப்பட்ட காரியம். நான் பேசுறது ஐ எம் டாக் அபவுட் டெலிவரன்ஸ். டீமங்கிட்ட நம்ம யார் தான் பாம் பிளாஸ்ட் மாதிரி. ஹல்லேலூயா. எப்படி உன் அறிக்கை தேவை, உன் அறிக்கை ரொம்ப ரொம்ப தேவை. அதாவது இங்க ஒரு நபரை வச்சு 2 பேர் ஒரே போட்டி. என்னது ஆண்டவர் சொல்றார், நான் அவர்களுக்குள்ளே உலாவி, நான் உலாவி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். நான் உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். வாசிங்க தம்பி. அவர்கள் என் நான் உங்கள் நடுவிலே உலாவி, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். You are my people. நீ என்னுடைய ஜனம். அல்லேலூயா. எப்படி? நான் உங்கள் நடுவிலே உலாவி, நான் உங்கள் நடுவில், உங்கள் இடையில், உங்களுக்குள். கொரிந்தியருக்கு சொல்லும்போது அதை அந்த விதத்தில் சொல்லுவார். அவர்களுக்குள்ளே உலாவி, உள்ளே. ஹல்லேலூயா. எப்படி? உள்ளே. in me, in my soul, in my heart, in my body. in உள்ள நரம்புக்கு உள்ள, மூளைக்கு உள்ள, எலும்புக்கு உள்ள. அல்லேலூயா. உள்ள. நீ சொல்லி பாரு, அது உள்ள வருதா பாப்போம். எனக்கு உள்ள இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் எனக்குள்ள, என் ரத்தத்திலே, என் உள்ளத்திலே, என் மனதிலே. Yes, he say boldly and loudly. எனக்குள்ளே, என் சிந்தைக்குள்ளே, என் ஹார்ட்டுக்குள்ள, என் இருதயத்துக்குள்ள, என் கிட்னிக்குள்ள. சொல்லு, என் கிட்னிக்குள்ள. கைய வச்சு வேணும் சொல்லு, என் கிட்னிக்குள்ள உம்முடைய ரத்த 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 வரட்டே, வல்லம வரட்டே. என் லங்ஸுக்குள்ளே, என் கர்ப்ப பைக்குள்ளே, லங்ஸ் பகுதியில, நுரையீரலுக்குள்ள. சொல்ல, ஆண்டவர் உலாவட்டும். அந்நிய ஆவி உலாவ கூடாது. வீசிங் உண்டு பண்ணுகிற ஆவி உலாவ கூடாது. மூச்சு விட்ட உண்டு பண்ணுகிற ஆவி உலாவ கூடாது. ப்ளீடிங் உண்டு பண்ணுகிற ஆவி உலாவ கூடாது. அழிந்து மாறு. நன்றி. சிந்தைக்குள்ள உலாவட்ட ஆவியாருடைய வல்லமை மூல நரம்புக்குள்ளே. அல்லேலூயா. நீங்க நல்லா அறிஞ்சீங்க. நீங்களா இது விளையாட்டா நினைக்கலாம், அல்லது இது என்ன அப்படி நேரம் போல. நோ, நாங்களாம் பல ஆயிரங்களை பார்க்கிறவங்க. புரியுதுல்ல? அல்லேலூயா. ஆமா, நிறைய மக்கள், நிறைய. ஒருத்தன் 5 மாசமா படுக்க, கால் பெருவிரல்ல ஒரு புண்ணு, கால் கீழே வைக்க முடியாது. டாக்டர் சொல்றாரு அது நரம்பு வழியா பழுத்துட்டு, அது ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ணணும். அப்பதான் நேத்தைக்கு என்ன கூப்பிட்டான் காலையில். ஐயோ, என் காலை கீழே வைக்க முடியல, ஐயோன்னு கத்துறாரு. சரி, இப்போ அந்த விரலை கையை வச்சுக்கோ, ஜோமனை நான் சொன்னேன் வேணும்னு, நீங்கள் ஈவினிங் கூப்பிடுங்க. அப்போ ஈவினிங் கூப்பிட்டாரு. இப்போ எனக்கு வலி குறைஞ்சிருக்கு, நல்லா இருக்கு. உண்மை. நான் அதில் ஜோம் பண்ணது என்ன, பொல்லாத சாத்தானு இவனுக்கு காலை சீர்கெடுத்து புண்ணை உருவாக்கி அதை வச்சு அவனை அழிச்சிட்டு இருக்கிற பொல்லாதாவிய இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்போ உன்னை நான் சங்கரிக்கிறேன், அழிக்கிறேன். இவ்வளவுதான் பிரேயர்.
இது எதுக்கு சொல்றேன்னா, இது மட்டும் இல்லை, கழிஞ்ச நாளில் ஒரு கன்வென்ஷன் போன புதன் வேலை, அங்கே நிறைய பேஷண்ட் வந்திருந்தாங்க, பேரலைஸ், கை கால் விளங்காத ஆள். அவர் நேற்றுக்கு ஆமாம் அந்த பாஸ்டர் கூப்பிட்டுருந்தார், ஐயா இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு நிறைய ஃபேமிலிஸ் நம்ம சர்ச்சுக்கு வருது, அதில் ஒரு ஆளுக்கு கை கால் அசைக்க முடியாத, அவர் கை கால் நல்லா அசைக்கிறார், ஐயா நல்லா தூக்குறார், நடந்தே வந்துட்டாரு. எதுக்கு சொல்கிறேன், கர்த்தர் செய்கிறாரு. அதுக்கு ஜெபிச்சது என்ன, இவனுடைய நரம்பு மண்டலத்தை கட்டி வைத்திருக்கிற சபிக்கப்பட்ட ஆவியே இயேசுவின் நாமத்தில் நரம்பை விட்டு ஒன்று அள்ளி 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 அழிக்கிறேன். இது என்ன புரியுது, அந்த அவயவங்களுக்குள் நரம்புகளுக்குள் பிசாசின் வல்லமை ஆதிக்கம் பண்ணுகிறது என்பதை தேவ பிள்ளைகள் அறியணும். அல்லேலூயா. நமக்கு சயின்ஸ் மட்டும் தெரியும், பிளட் சர்க்குலேஷன் பிளாக் ஆகிறதுனால ஸ்ட்ரோக் வருது. அது எப்படி பிளாக் ஆச்சுன்னு தான் நான் பேசுறது. அல்லேலூயா. புரியுதுல்ல, எப்படி அது பிளாக் ஆகுது, எப்படி அது ட்ரை ஆகுது, எப்படி ஐசோலேட் ஆகுது, எப்படி அது நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் அந்த நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே செயலற்று போன ஆளை பார்த்தீங்கன்னா கண்ணு மட்டும் திறந்துருக்கும். சிலர் கண்ணும் சரியா திறக்காது, வாய் பேசாது, பேச்சு வராது, திரும்பாது, கை கால் அசைக்காது. அந்த மாதிரி ஆளுங்களை கூட ஆண்டவர் பூரணமாக சுகப்படுத்தி இருக்கிறார். ஜெபிக்கிற மெத்தேடே அப்படிதான். சும்மா ஜெபனெல்லாம் ஆகாது, சும்மா ஜெபம் ஆண்டவரை குணமாக அப்படி அல்லது. கர்த்தாவே நீ உங்களுடைய வல்லமை அனுப்பும், கர்த்தர் தான் கிரியை செய்யணும், நாங்கள்ல. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, நம்முடைய சரீரங்களை பட்சிக்க, பிடித்து வைக்க, அபகரிக்க பிசாசின் ஆவிகள் காத்திருக்கு. உங்களுக்குள்ள சம்பிரசன்ட் கொஞ்சம் சதவீதமான பேயின் ஆதிக்கம் இருக்கும். போராட்டம் உள்ள வீடுகளில், செய்வினை உள்ள வீடுகளில், மனுஷனுடைய பகை உள்ள வீடுகள், மந்திரவாத போராட்டம் உள்ள வீடு, இப்படி பல காரியங்கள். இந்த காரணங்களினால் பிசாசனுடைய ஆட்சி, அவனுக்கு கேரக்டரே ஒரு ஆளுக்குள்ள திருட்டுத்தனமாக ஏறுறது. சொல்லாம அபகரித்தல், ஆக்கிரமித்தல், ஹல்லேலூயா, இடம் பிடித்தல், வஞ்சித்தல், திருடுதல், கொல்லுதல், அழித்தல், ஏமாற்றுதல். ஹல்லேலூயா. பிசாசு ஆதி முதல் பாவம் செய்கிறன் எழுதியிருக்கிறது. அவன் பொய்யினும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. பொய்யன். இயேசு சத்தியமுள்ளவர். இயேசு சத்தியமுள்ளவர். வாயிலிருந்து வரட்டு இயேசு சத்தியம். பிசாசு பொய்யன். பொய்யனுக்கு என்னில இடமில்லை. பொய்யனுக்கு என்னில இடமில்லை. என் சரீரத்தில் இடமில்லை. என் ஆத்மாவில் இடமில்லை. இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போ. போக சொல்லு. நன்றி. அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்வின் அனைத்து பகுதியிலும் கிரியை செய்கிறார். பிசாசு ஒரு மனிதனை ஆட்கொண்டு அவனை மாமிசத்தின் படி வாழ பண்ணுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவனை ஆட்கொண்டு ஆவியானவருடைய விருப்பப்படி வாழ பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த இரண்டிலும் இரண்டு சம்பவம் உண்டு. மாமிசத்தின் படி வாழ்ந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஆன்மீக சாவு, ஆன்மீக மரணம், ஆவிக்குரிய நஷ்டம், ஆவிக்குரிய இழப்பு, கடைசியில மொத்தத்தில ஆத்மாவும் சரீரமும் மரணத்தை நோக்கி செல்லும். ஹல்லேலூயா. மரணம் என்பது ஒரு கவர்மெண்ட், ஒரு ஆட்சி. ஹல்லேலூயா. அதற்காக ஒரு மனிதனை சாத்தான் மாமிசத்துக்குரியவனாய் வாழ பண்ணுகிறான். நான் பாவியை சொல்லல, பாவம் செய்றவனை சொல்லவே இல்லை. சில நினைக்கிறான் மாமிசத்துக்கு பாவி இல்லை. மாமிசத்துக்கு உரியவர்கள் என்றால் சாதா மனிதர்கள். எல்லாரும் பெரிய தவறு பாவம் செய்யறது. அல்லேலூயா. அந்த மாதிரி வாழ்றத பத்தி இல்ல இங்க பேசுறது. ஹல்லேலூயா. இங்க பேசுறது தேவனோட வாழுதல், தேவனால் ஆட்கொள்ளப்பட்டு வாழுதல்.
தேவன் ஆட்கொண்டிருந்தால் சுகமாயிருப்பாய், தேவன் ஆட்கொண்டிருந்தால் பரிசுத்தமாயிருப்பாய், தேவன் ஆட்கொண்டிருந்தால் சாட்சி உள்ள அன்புள்ள நபராயிருப்பாய், தேவன் ஆட்கொண்டிருந்தால் சத்துருவை பத்தி நீ கலங்க மாட்டாய். அவர்களுடைய தேவன், அவர்களுடைய மீட்பர் வல்லவர், உன்னுடைய மீட்பர் வல்லவர், சொல்லு, என்னுடைய மீட்பர் வல்லவர், எனக்குள் இருக்கிற தேவன் வல்லவர், எனக்குள் இருக்கிற தேவன் வல்லவர், தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா, தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா. தேவன் நம்மோடு இருப்பதை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் சொல்றாரு, நான் அவர்களுக்குள்ளே உலாவுவேன், நான் உங்களுக்குள் உலாவுவேன். அதாவது அவர்களுக்குள் உலாவ வேண்டும் போது அதை சபைக்கு நினைப்பூட்டுகிறார். தேவன் இப்படி சொன்னார் என்று நினைப்பூட்டுகிறார். அல்லேலூயா. ஆனால் அங்கே சொல்லும் போது நேரடியா சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவி, நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், உங்களுடைய தேவனாகவே இருப்பேன். நீங்கள் என் ஜனங்களாயிருப்பீர்கள், நீங்கள் என்னுடைய மக்களாயிருப்பீர்கள். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்தில் உங்களை புறப்பட பண்ணி, சத்துருவுக்கு நீ இனி அடிமையாய் இராதபடிக்கு நான் அவர்களுடைய ஆதிக்கத்தை விட்டு உன்னை நீங்களாக்கி, உங்கள் நுகத்தடிகளை முறித்து, உங்கள் மேல் அவன் வைத்த நுகத்தடிகள் அனைத்தையும் முறித்து, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாய், உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அவன் உங்களை அடிமைப்படுத்தினா, நான் உங்களை அடிமைத்தனத்தை முறித்து நான் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். நான் உங்களுக்குள்ளே உலாவுவேன், நான் உனக்குள்ள உலாவி உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். எப்படி நடக்க பண்ணுவேன்? எந்த காரியத்துக்கும் அஞ்சாமல், சத்துருவுக்கு தலை வணங்காமல், சாத்தானுக்கு முன்பாக தலை கவிழாமல், தேவனை 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 தரித்துக் கொண்டு தலை நிமிர்ந்து, ஆண்டவரை சொல்லு, ஆண்டவரே என்ன தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுன்னு சொன்னீரே, தலை நிமிர பண்ணும். அல்லேலூயா. ஆகையால் எல்லோருக்குமே தேவன் தேவை. அல்லேலூயா. அதான் அவர் சொன்னார் ஆண்டவர். அவன் உங்களை அடிமைப்படுத்திடுவான், அப்புறம் நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதான் என்னது ஆண்டவர் எப்படி சொல்றாரு, நான் உங்களுக்குள்ள உலாவிட்டேன்னு வச்சுக்கேன், காப்பாத்திடுவேன். நான் உலாவணும், நான் உனக்குள்ள உலாவணும், நான் உனக்குள்ளே உலாவி, நான் உங்கள் நடுவிலே உலாவி. ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்துகிறோம். கொரிந்தியர், நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, ஆண்டவர் சொன்னதாக உங்கள் தேவன் சொல்லி இருக்கிறார். அது ஃபுல்லா வாசிங்க. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, அவர்களுக்குள்ளே உலாவி, அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. அல்லேலூயா. தேவன் உலாவினால் பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ விடுதலையும், விடுதலை இல்லாம ஆவியானவர் இல்ல. சொல்ல, ஆவியானவர் எனக்குள்ளே விடுதலை. அந்நிய ஆவியினுடைய கட்டுகள் இப்போ அழிந்து போக சொல்லு. அடிமைத்தன ஆவிகள், சாபங்கள், மந்திர பூஜையில் வருகிற ஆவியினுடைய கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போ. ஆண்டவர் அங்க சொல்றாரு, ஆண்டவர் நான் உங்களுக்குள்ளாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று, அவர்களுக்குள்ளாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் குமாரரும் குமாரத்தில் இருப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று தேவன்
சொன்னபடி ஆ, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. தேவனுடைய ஆலயம். அடுத்தது ஆனபடியால் ம், நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் ம். அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று அசுத்தமானதை விட்டு பிரிந்து உங்களை தீட்டுப்படுத்துகிற காரியம், உங்களை அடிமைப்படுத்துகிற காரியம், உங்களை கட்டி வைக்கிற அந்நியாவின் காரியங்களை விட்டு பிரிந்து பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிதாவா இருப்பேன். அப்பதான் நான் உங்களுக்கு பிதாவா இருப்பேன். அல்லேலூயா. சாத்தான் எப்பண்டா ஒரு ஆளை பிடிச்சி வைக்கலான்னு தான் பார்க்கறான். ஏன்னா அவனுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை அழிக்கணும். அல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தி போன வாரம் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? உங்களுக்கு இஸ்ரவேலே நீ பாக்கியவான். வாஸ்தவன்ல பாக்கியவான். மறுநாள் என்ன பார்த்தோம் தெரியுமா? நான் உங்களை ஏற்படுத்தினேன். I appointed you. Appointed. நான் உன்னை நியமித்தேன். என்ன மாதிரி God உன்னை நான் நியமித்தேன். உன்னை நான் இந்த வேலையில் அப்பாயிண்ட் பண்ணேன், இந்த பதவியில வைத்தேன், இந்த உயர்வுல வைத்தேன், இந்த வீட்டுல வைத்தேன். இப்படி ஒரு பரிசுத்தவான், ஜெயிக்கிறவன், ஆளுகிறவன், அதிகாரம் படைத்தவன், தேவபுத்திரன், தேவனுடைய புத்திரி, தேவனுடைய மகிமை, தேவனுடைய நீதி. உன்னை ஏற்படுத்தின தேவன் உன்னை நீதியாக மகிமையாக ஏற்படுத்தினார். அல்லேலூயா. வாஸ்து போகலாம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிதாவாய் இருப்பேன். அல்லேலூயா. எப்போ? அசுத்தமானதுக்கு இடம் கொடாவிட்டால். அல்லேலூயா. நம்மை அசுத்தப்படுத்துவதுதான் பிசாசுக்கு வேலை. நம்மை தீட்டுப்படுத்துவது. அது என்னெல்லாம் நம்மை அநேகர்கள் மாமிசத்தினால் நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரம் தீட்டுப்படும் என்று எழுதி இருக்கிறது வேதத்தில். மாமிச கிரியைகள், தன்மைகள், சுபாவங்கள், கீழ்ப்படியாமைகள். அல்லேலூயா. இப்ப ஆகான் என்கிற மனிதன் எடுக்கக்கூடாது என்று சொன்ன பொருளை திருடி எடுத்துக் கொண்டபடியால் இஸ்ரவேல் அனைத்தையும் தீட்டுப்படுத்தி விட்டான். ஆகையால் தேவன் அவர்களோடு இருப்பதில்லை என்று சொல்லிவிட்டார். அவர் சொன்னார், நீங்கள் அசுத்தமானதை அசுத்தமானதை சாபத்தீடானதை தீட்டானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்கு மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. பேய நீங்க ஜெயிக்க முடியாது. பேய் போனவன் திருப்பியா வர்றான். நீ ஏதோ அவனுக்குரிய காரியத்தினால் உன் வாழ்க்கையை களங்கப்படுத்துகிறாய் என்று அர்த்தம். அல்லேலூயா. அது எப்படி? நம்முடைய மாமிச சம்பந்தம், நம்முடைய புத்தி, சுய புத்தி, மூளை கீழ்ப்படியாமை, நம்முடைய அசதி, நம்முடைய உதாசீன குணம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அநேக ஜென்ம தன்மைகளினால் நாம் அசுசிப்பட்டு பிசாசுக்கு முன்பாக நிற்க கூடாமல் போகிறது. அங்க அவன் செஞ்ச என்ன பெரிய என்ன பண்ணிட்டான்? ஒரு எகிப்தின் சால்வை எடுத்தான், துணியை இச்சித்தான், வஸ்திரத்தை இச்சித்தான், இன்னொன்று பொன் பாலம் பொருளை இச்சித்தான். அல்லேலூயா. அவனுக்குள் இருந்தது பொருள் ஆக்கிரமிப்பு, பொருள் ஆசை, பொருள் மேல ஆசை. பொருள் வேணும், ஆனா பொருள் மேல ஆசை வைக்க கூடாது. அல்லேலூயா. அது மாதிரி பண ஆசை. வேதம் சொல்லுகிறது, ஆசை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பணம் வேணும், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வேதம் சொல்லுகிறது. எது? எல்லாவற்றுக்கும் உதவும். ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறார் உட்கார்ந்துட்டு. ஒரு நாள் பார்த்தா ஒரு உயர்ந்த சிங்கம் உட்கார்ந்து, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது அப்படின்னு சொல்றார். நம்ம சொல்றோம், இல்ல அது என்னுடையது. அல்லேலூயா. நம்ம என்ன சொல்றோம்? திருடி எடுத்து வச்சுட்டு, அல்லேலூயா, திருட்டு பொருள்னால நம்ம தீட்டுப்படுத்திக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டு சொல்ற, ஏய், வெள்ளியும் பொண்ணும் யாருடையது? என்னுடையது. அல்லேலூயா. உங்க காத்துல கழுத்துல தொங்கி ஆடி கிடக்கல, யாருக்குள்ளது?
கர்த்தர் சொல்லுகிறார், அது என்னுடையது, கவனமா வச்சுக்கணும். நீ வச்சுக்கோ, அல்லேலூயா, அதை இச்சிக்காது. புரியுதில்ல? அதனால பொருட்கள் எல்லாமே நம்ம பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம், அதை இச்சிக்க கூடாது. சொல்லுவோம், ஆண்டவரே நான் வச்சுக்கிறேன், இச்சிக்க மாட்டேன். சொல்லு சொல்லு, ஆண்டவரே நான் இச்சிக்க மாட்டேன், ஆனா வச்சுக்கிறேன், அது என் பிள்ளைக்கு தேவைப்படும். அல்லேலூயா சொல்லுவோம். யாருக்கு தேவைப்படும்? யாருக்கு தேவைப்படும்? என் பிள்ளைக்கு தேவைப்படாதான் நான் வச்சுக்கிறேன், நான் இச்சிக்க மாட்டேன். அல்லேலூயா. அதனால நம்முடைய யூஸுக்கு தான், ஆனா அது கர்த்தருக்குரிய. ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டு வந்தார்கள். கையை தட்டி மகிமைப்படுத்தி, பிச்சைக்காரனா வரல அவன் விடுதலை அடைந்து வரும்போது பிச்சைக்காரனா வரல, அவன் ஐஸ்வர்யவானா வந்தான். ஐஸ்வர்யவானா வந்தான். நீ ஐஸ்வர்யவான். அல்லேலூயா. புரியுதா? ஆண்டவர் ஒண்ணுமே பொன்னும் வெள்ளியும் இல்லாத பிச்சைக்காரனா இருக்கணும் இல்ல, அப்படி விரும்பல. வச்சுக்கோ வச்சுக்கோ, நீ ஐஸ்வர்யவானா இரு. ஆனா அது மேல உன் மனதை வைக்காத. உனக்குள்ள நான் உலாவட்டும், உனக்குள்ள கம்மல மோதிரம், புதிய மாடல், புதிய ஃபேன்சி உள்ள உலாவ வேண்டாம். ஹல்லேலூயா. உள்ள அதெல்லாம் உலாவ வேண்டாம், நான் தான் உலாவுவேன். ஏன்னா நீ சத்துருக்கு முன்ன நிக்க முடியாது. அப்ப அதனால தான் கண்டிப்பா பேய் நீங்க ஜெயிக்க முடியாது. இச்சை என்பது இருந்தான், ஆசை என்பது உள்ளே இருந்தான், அது ஒரு பெரிய சாத்தான். அப்ப அவன் சொல்ல, நான் உனக்குள்ள தானே இருக்கிறேன், ஆசை என்பது நான் தானே. ஹல்லேலூயா. ஏவாள் பண்ணின மிஸ்டேக் அதுதான், இச்சிக்கப்படத்தக்கது என்று கண்டு. புரியுதுங்களா? அந்த இச்சை பாவம் என்று நியாயப்பிரமாணம் நமக்கு சொல்லாவிட்டால் அது நமக்கு பாவனே தெரியாதுன்னு எழுதியிருக்கு இல்லையா? இச்சை பாவம் என்று நியாயப்பிரமாணம் நமக்கு சொல்லி தந்திருக்கு. ஒரு பொருள் மேல், காரியத்தின் மேல் நம்முடைய மனதை செலுத்துவதுதான் இங்கே ஆசை, இச்சை என்று சொல்லுவார். அல்லேலூயா. அது எதுவாகவும் இருக்கலாம், எந்த காரியம், மாமிச இச்சை, லஸ்ட், மோக இச்சை. மாமிச என்றது சரீர பிரகாரமான உலகத்தின் காரியங்கள். மோக இச்சை என்பது பாடியிலேயே இருக்கிற செக்சுவல் ஃபீலிங். அல்லேலூயா. அது மேல மைண்ட் வரும். பாடி ஃபங்க்ஷனா இருக்கும்போது பல கிளைமேட் சேஞ்ச் பண்ணி வந்துடும். நம்ம அதை சாப்பாடு கொடுத்து கொடுக்காமலும், தண்ணி கொடுத்து கொடுக்காமலும், முட்டி போட்டு படுக்காமலும், இப்படிலாம் இருக்கும்போது அது டேலி ஆகும், தேவைக்கு மிஞ்சி போகிறது. அல்லேலூயா. ஆனா அது மனசுக்குள்ள ஏறக்கூடாதுன்னு, உணர்வு உணர்ச்சி பாடி கொண்டு, அப்படி இல்லைன்னா அதுக்கு பேரு டெட் பாடி. ஏன்னா பாடிக்கு பேரு சின்ஃபுல் பாடி, பாவ சரீரம். அந்த பாவம் மனதுக்குள்ள போக கூடாது. அல்லேலூயா. மனசுக்குள்ள போச்சுன்னாதான் நீ பாவி. எல்லா நபருடைய வாழ்க்கையில் அதுதான் ப்ராப்ளமே. அது எங்க போயிடும்? உள்ள வந்து சொல்ல நிறைய பேர் தெரியும். அரக்கோணத்தில் பெரிய மீட்டிங், பலாயிரக்கணக்கான மக்கள். அதில் ஒருத்த ஓடி வந்து மீட்டிங் முடிஞ்சவன் முட்டி விட்டா, ஐயா எனக்கு மண்டை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரே இச்சையா இருக்கு ஐயா, என்ன பண்றது? ஆண்டவரே இவன் இச்சையுமா அந்த சோத்ரா அப்படி சொல்லுவா. இல்ல டே சாத்தான, இச்சையின் ஆவியே, இவன் புத்தியை விட்டு, மூளையை விட்டு, நரம்ப விட்டு, உணர்வு நரம்பு அவயங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியே வான்னு சொல்லாம விழுந்துட்டான். பேயாடி அங்க விழுந்தாச்சு. இப்ப புரியுதா? லஸ்ட் என்பது டீமா, அது மைண்ட்ல ஏறக்கூடாது. ஹல்லேலூயா. இது டெலிவரன்ஸ் பாஸ்டர்ஸுக்கும் இது பெரிய அளவில் சொல்ல வராது, சொல்ல மாட்டாங்க, டீட்டெயிலாக சொல்லவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. கீழே விழுந்த கோழி மாதிரி. ஏன்னா அவ்வளவு அடர்த்தியானது தார் கீழ் தார். அப்ப இது மாதிரி இந்த பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அப்படியே பத்தி பிடிச்சிக்கும். அதை ஜெயிக்கணும்னா அதுக்கு வேலை செய்யணும். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு அதை நமக்கு தந்திருக்கிறார், அந்த அதிகாரத்தை, அபிஷேகத்தை. அது வேற யாராலே முடியாது, இயேசு அதை தருகிறார்.
ஹல்லேலூயா. ஹalleluya. தேவனுடைய ஆவி உங்கள் வாசமா இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ரோமர் 8 எழுதி வாசிங்க அந்த வாக்கியத்தை. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் தேவனுடைய ஆவி உங்களில் வாசம் தங்கி தாபரித்தால், உலாவினால், நான் அவர்களுக்குள் உலாவேன்னு சொன்னாரே, ஆவியானவர் உங்களுக்குள்ளே உலாவினால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிரு. நீங்கள் மாமிசத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல, ஆவிக்கு உட்பட்டவர்களாயிரு. ஆவியானவருக்கு உட்பட்டவர்கள். அல்லேலூயா. அதாவது தேவனுடைய ஆவி உங்களில் உலாவினால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. இது சபைக்கு சொன்னது, மனுஷனுக்கு சொன்னது. நீங்கள் யாரா இருப்பீங்க? ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆவியானவருக்கு, பரிசுத்த ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஏனா மாமிசத்துக்கு உட்பட்டவன் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டான். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. அப்படின்னா ஆவியானவர் ஆட்கொள்ளப்பட்டவன் தேவனுக்கு உரியவனாய் இருப்பான். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆட்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு தான் கடைசி செவ்வாய்க்கிழமை கேட்டேன், எத்தனை பேர் இன்றைக்கு காலையில் எழுந்ததும் ஜெபிக்கும் போது, ஆண்டவரை உம்முடைய தூய ரத்தம், வலிமை உள்ள ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம், ஈடு இணையில்லாத சத்துருடைய கிரியை அழிக்கிற ரத்தம், என் உள்ளத்தை கழுவணும், மனதை கழுவணும், சிந்தை கழுவணும், உடலை கழுவணும், 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 கழுவும் கழுவணும் கேட்ட எத்தனை பேர்? எத்தனை பேர்? எத்தனை பேர்? அதாவது ரியலி ஐ வுட் ஃபீல் அந்த டெலிவரன்ஸ் ஃபீலிங். இயேசு ரத்தத்தை ரியலா பயன்படுத்தின ஒரு டெலிவரன்ஸ் ஃபீலிங் வந்துடும். உடனே வரும், ஸ்பாட்ல வர்றதுதான். இது ஒரு ரகசியம். இயேசு ரத்தத்தை உண்மையா மனதார உணர்வோடு நீங்க, என் உள்ளம், என் சிந்தை, என் புத்தியில வரணும், உங்களுடைய ரத்தத்தால் என்ன கழுவுங்கப்பா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணி கேட்டீங்கன்னா, அடுத்த வினாடியே ஒரு தெய்வீக பிரசன்னத்தை நீங்க உணர்வீங்க. இது அந்த ரத்தத்தில் இருக்கிற என்னது, அது கிரயமா இருக்கிறதுனால கிடைக்கிற இலவசமான ஈவு. இதை பயன்படுத்தாம தான் அநேகர் கேட்டு போறது. அப்ப நீங்க எவ்வளவுக்கு அந்த வார்த்தை பத்தி உதாசீனமா இருக்கிறீங்க, எப்படி நீங்க தப்புவீங்க சொல்லுங்க? எப்படி நீங்க சாத்தான ஜெயிப்பீங்க? எப்படி தேவன் உங்களை போய் நிற்பீங்க? யாருக்கு ரத்தம்? உங்க கோழி ரத்தமா? கசாப் பண்ண கடையில் வாங்கின கோழிக்கு ரத்தமா? எதா? இப்ப என்ன மைண்டோட நீங்க கர்த்தருடைய சந்நிதியில பழகுறீங்க? நான் அதுல வேற வசனம் வேற சொன்னேன். அதுதான் வழி, அதுதான் மார்க்கம். இயேசு ரத்தத்தினாலதான் நம்ம அதுல போகிறோம். ரத்தம் இல்லாம போகிறது எது? மார்க்கம் இல்ல, வழி இல்ல, அது வேற வழி. அது கள்ளனும் கொள்ளைக்காரியும்னு சொன்னா இல்லையா? தப்பான வழியா? தேவனை கூப்பிடாதீங்க, அது தேவனா இருக்காது. புரியுதுல? இயேசுவர் ரத்தத்தை பயன்படுத்தாம ஆண்டவரை எப்படி கூப்பிட வருது தைரியம்? யார் தந்த அந்த தைரியம்? அப்படி ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. ரத்தத்தை பயன்படுத்தாம அதென்ன இயேசு எப்படி வருவார்னு நினைக்கிறீங்க? பைபிள் எழுதியிருக்கு, வேறே இயேசு, வேறே ஆவி, வேறே சுவிசேஷம் உண்டு. அல்லேலூயா. அது ஒரு பயபக்திக்குரியதியா? அதுல மாற்றமே இல்லை. முன்னாடி காளை, இளங்காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தத்தோடு ஆசாரியன், தேவ ஜனங்கள் தேவ சந்நிதியில போய் நிக்கணும். மகாபரிசுத்தத்துல போக முடியாது, வருஷத்துக்கு ஒருக்கா. ஆனால் இப்ப நம்ம மகாபரிசுத்தலத்துல எப்போ போறோம்? எப்படி போறோம்? எப்படி போறோம்? எப்படி போறோம்? இயேசுக ரத்தம், இயேசுக ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ரத்தம் இல்லாம பேச்சுக்கு இடமே இல்லை. அல்லேலூயா. அதுல ஒரு வைராக்கியம் வரணும். இயேசுக ரத்தம் உனக்கு வேண்டி பேசிக்கிட்டு இருக்கு, நீ அதை திரும்பி கூட பார்க்காம எங்க போற? ஆண்டவரே தோத்திரம் தோத்திரமா? அது சாத்தானுக்கு நியமம். அது இயேசுவ ரத்தத்தை அனுதினமும் நினைக்கணும், பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. அந்த தைரியம் வரக்கூடாது இந்த கிறிஸ்தவங்களுக்கு, அந்த தைரியம். அதனாலதான் ஜெபம் கூட கேட்கப்படாம இருக்கிறது. அதனாலதான் தேவனோடு இருக்கிற என்ற உணர்வை எல்லாம் போல. ஏன் புதுசா ரட்சிக்கப்பட்டவங்க கர்த்தருக்குள்ள வைராக்கியமா, சந்தோஷமா ஏன் இருக்கிற நினைச்சீங்க? ரத்தத்தை டெய்லி பயன்படுத்தும். தெரியுமா உங்களுக்கு? பழக பழக நமக்கு என்ன ஆயிருது? ரத்தம் அது இது போன்ற மனநிலை உள்ள மக்கள் மேல என்னமோ பிடிக்கல.
சொல்லி கொடுத்த பிறவே செய்யலனா நீங்களா எதை படிச்சிருக்கிறீங்க? நீ எதை அப்ப கேட்குறீங்க? எந்த தேவன், எந்த இயேசு உங்களுக்கு வந்தார்? எந்த பிதா? யார் அது சொல்லுங்க? எது இயேசபேல் ஆவி? இயேசு ரத்தத்தை பயன்படுத்தாதான் நம்ம இயேசபேல் ஆவி. நீங்க இப்ப இயேசபேல் ஆவினாலயா ஜெபிக்கிறீங்க, துதிக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க, அந்நிய பாஷை பேசுறீங்க, தரிசனம் காண்றீங்க? அதனால நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு துணிகரம் வரவே கூடாது. என்ன வரக்கூடாது? என்ன வரக்கூடாது? இயேசுவை சிலுவையில் அறையப்பட்டவரா பார்க்கணும். அந்த ரத்தம் என்னை காப்பாற்றும், அந்த ரத்தம் எனக்கு வேணும், அந்த ரத்தம் என்னை தூய்மைப்படுத்தணும், என்ன பாவமர கழுவணும். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதியற்ற நம்மை தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மேல் அன்பு செலுத்தி ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய் நம்மை ராஜாக்களாய் நிறுத்தினார். அல்லேலூயா. எப்படி நிறுத்தினாரு? ரத்தத்தை உள்ள செலுத்தி பாரு, உனக்கு என்ன மாதிரியே பலம் வந்துடும். அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு அந்த பலம் வரும். ரத்தம், ரத்தத்தின் வலிமை. இப்ப சொல்லணும், ஆண்டவர் நம்முடைய ரத்தம் எனக்கு என் உள்ளம், மனம், சிந்தை, புத்தி, உடல் அனைத்திலும் நம்முடைய ரத்தம் செயலாற்றட்டும். அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய பவர் தெரியுமா? அது எவ்வளவு பெரிய பவர்! சங்கார தூதனையை துரத்தி அடிக்கிற வலிமை, சங்கார தூதனையை சங்கரிக்கிற வலிமை, சாத்தானுடைய சிங்காசனத்தை நிக்கிரகமாக்குற வலிமை, பாதாளத்தின் மொத்த வல்லமை அழிக்கிற வல்லமை இயேசுவின் ரத்தம். அழியட்டே எனக்கு விரோதமாக சொல்லி எனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பாதாள வல்லமை, எதிராக ஜெப வல்லமை, பகைஞருடைய எதிர் வல்லமை, மந்திரவாதாவினுடைய வல்லமை அனைத்து இயேசுவின் ரத்தத்தாலே அழியட்டே, அழிவதாக. ரத்தத்தை பயன்படுத்தி எல்லோரும் இயேசுவின் ரத்தம் உன் ஜீவனை காக்கும், உன் பிராணனை காக்கும், உன் ஆத்மாவை காக்கும், உன் மனதை காக்கும், உன் சரீரத்தை காக்கும், உன் வீட்டை காக்கும், உன் பிள்ளைகளை காக்கும். ஆண்டவரே, உம்முடைய ரத்த பிள்ளைக்கு மேல வைக்கிறேன், கணவன் மேல வைக்கிறேன். ஹல்லேலூயா. அது உணர்வோட சொல்லு. உன் பிள்ளை மேல, உன் கணவன் மேல, வீட்டார் மேல, வீட்டு மேல, நன்மை மேல, உன் சரீரம் மேல இயேசுவே ஜீவனுள்ள தேவனுடைய ரத்தம். துர்மன சாட்சி நீங்கள் நம்மை சுத்தமாக்கி ஜீவனுள்ள தேவனுக்கு பணிவிடை செய்ய தகுதியுள்ளவர்களாய் மாற்றுகிறது. சத்த கிரியைகளை மாற்றி தேவனுக்கு நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த நித்திய ஆவியினால், சத்திய ஆவியினால், தேவ ஆவியினாலே தான் இயேசு தன்னை பழுதற்ற பலியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆவியானவர் இல்லாமல் ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாய் பலியாவது முடியாத காரியம். ஹல்லேலூயா. எது? ஆவியினாலே தேவனுக்கு பலியாகிறோம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் ரத்தம், கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, ஜீவனுள்ள தேவனை சேவிக்க, அவருக்கு தொண்டு செய்ய, அவரோடு நெருங்கி உறவாட பழக, உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளால் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நிச்சயம். என்னைக்கோ ஒரு நாள் இயேசு ரத்தத்தை பயன்படுத்தின. அப்படியா? இது சபைக்கு சொல்றாரு. ரத்தத்தை பயன்படுத்தி அநேக ஆண்டுகள் ஆன பிறகு ரத்தத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அதேதான் யோவான் என்கிற அன்பின் சிஷ்யனும் சொன்னார். நம்ம பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நாம் நம்மை வஞ்சிக்கிறவளா இருப்போம். பாவம் இல்லைன்னு சொல்ல மாட்டோம், பாவின்னு தான் சொல்லுவோம். ஆனா அந்த பாவத்தை நீக்கிற ரத்தத்தை பயன்படுத்தாத பாவிகள். ஹல்லேலூயா. நமக்கு பாவம் இல்லை என்போமானால், இதுவும் யாருக்குதான்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதப்பட்ட நிருபம். கீழ்ப்படுகிறவங்க, நல்ல பூரணப்பட்டவங்களுக்கு சொல்லப்பட்ட உபதேசம். பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், நம்மை நாமே ஏமாற்றுவர்களா இருப்போம், நம்மை நாமே ஏமாத்திடுவோம், நம்ம நாமே வஞ்சிப்போம்,
நம்மை வஞ்சகாவி பிடிச்சி போறதுக்கு வாய்ப்புண்டு. அல்லேலூயா. ஆ, சத்தியம் நமக்குள் இராது. ஆமா, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு. எப்படி? பாவத்தை அறிக்கையிட்டு உன் குறை தெரிஞ்சுன்னா ஆண்டோட்ட உண்மையா சொன்னா போதும், சரியாயிடும், மாத்திடுவார். ஏன்னா அவருடைய கேரக்டர் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக அவர் இருக்கிறார். உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர். இயேசு கிறிஸ்துவின் வாஸ்து முடிங்க தம்பி. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். யாருக்கு சொல்றாரு? யாருக்கு சொல்றாரு? எனக்கு 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 ரைட். ஹalleluya. யாரு சொல்றாரு? டெய்லி பிரேயர், ஒரு நாள் ஒரு கலவு இல்ல, அப்புறம் மனசு ஒரு மாதிரி செத்த கிரிய துர்மனசாட்சி மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி சரியில்லை, ஆண்டோட பிரசன்னத்தை உணர முடியலன்னா ரத்தத்தை பயன்படுத்தும். ஹalleluya. அந்த ரத்தம் நம்ம ரத்தத்தில் இருக்கிற கேடை மாத்திரும். ரியலி. நான் ஒரு முறை இந்த பிளட் கேன்சர், போன் கேன்சர் இப்படிலாம் காரியங்களை ஜெபிக்கும் போது அந்த மாதிரி வேலை தான் யூஸ் பண்ணுவேன். அன்றைக்கி போன ஒரு சாட்சி எவ்வளோ சொன்னேன், டாக்டர் கைவிட்டு 10-15 நாளுக்குள்ளே செத்து போயிடுவார்னு சொன்னேன். அந்த போன் கேன்சர்காரர் பொழைச்சிட்டார். கேன்சர்ங்கிற கிருமியே உள்ள இல்லையா? ஹalleluya. எப்படி? இயேசுக ரத்தம். ஹalleluya. ரத்தத்தின் வலிமையை பயன்படுத்தி பாருங்க. உங்க சரீரத்துக்குள்ள அந்த ரத்தம் ஓடட்டும், அவயவங்களுக்குள்ள ஓடட்டும், நெஞ்சுக்குள்ள, ஹார்ட்டுக்குள்ள, லங்ஸ்க்குள்ள ஓடட்டும். ஆமென், ஆமென், ஓடட்டும். ஓவரிஸ்ல ஓடட்டும். யூட்ரஸ், கிட்னி பகுதி, பிளாடர், லிவர் பகுதி, இரத்த நாளங்கள், மூளை நரம்புகள் எங்கும் எங்கும் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை, தேவகுமாரன் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை, தேவகுமாரன் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இறங்கி அந்நிய வல்லமை அழியட்டு, அந்நிய வல்லமை அழிய. அல்லேலூயா. நம்மை ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டி இயேசுவுக்கு முன்னடையாளமாய் பழைய உடன்படிக்கையில் ஏற்படுத்தப்பட்ட ஏற்பாடு. பஸ்கா ஆட்டுக்குட்டி இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்பட்டார்கள். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. எப்படி எப்படி எப்படி? அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட. வெள்ளி பொண்ணு என்னது? பணத்தோட வந்தாங்க. அல்லேலூயா. எப்படி எப்படி? வருமானம் உண்டு. அல்லேலூயா. செழிப்புண்டு. வாழ்க்கையில் என்ன உண்டு? ஆண்டு புறப்பட பண்ணினது. மீட்கப்பட்டவர்கள் நடத்தப்பட்டது பொன்னோடும் அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அவர்கள் கோத்திரத்திலே பலவீனப்பட்டவன் ஒருவரும் இருந்ததில்லை. தேவன் தருகிற ஜீவன். உனக்குள்ள பலவீனம் இருக்க முடியாது, உனக்குள்ள வியாதி இருக்க முடியாது. வியாதியின் வல்லமை அழியட்டு. பலவீனப்படுத்துகிற ஆவி அழி. வல்லமையுடைய இயேசுவின் நாமத்தில். The mighty name Jesus. அழிந்து போ. நன்றி. அல்லேலூயா. தேவன் அன்றைக்கு பாவங்களும் தீமைகளும் மாற்றப்படுவது அவர் இரத்தத்தால். நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், ஆகானுடைய வாழ்க்கையில் தேவன் அங்கே கற்பித்து அவர் பிரமாணப்படி அங்கே பாவம் நீக்கப்பட்டது. அல்லேலூயா. பாவம் நீக்கப்பட்டதோடு ரத்தம் சிந்தப்பட்டதுங்க. தெரியுமா உங்களுக்கு? யாருக்கு ரத்தம்? ஆகான். ஆகானுடைய அவன் வீட்டாருடைய ரத்தம் அங்க சிந்தப்பட்டது. அந்த கோபாக்கினை மாறிற்று. பின்பு அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக
தலை நிமிர்ந்து நிற்க முடிந்தது. ஆமென். ஹalleluya. 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 நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது அபபக்திகளும் தேவன் விரும்பாத காரியங்களும் சத்துருவால் கொண்டு வரப்படுகிறது, அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அவர் நமக்காக சிலுவையிலே நொறுக்கப்பட்டார், கொலை செய்யப்பட்டார். சிலுவை மரத்தில் கொலை செய்யப்பட்ட தேவகுமாரன் இயேசுவின் இரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல சத்துருடைய அனுமதிகளையும் சத்துருடைய உரிமைகளையும் நம்மை விட்டு மாற்றுகிறது. சாத்தானுடைய உரிமையை இயேசுவின் இரத்தம் மாற்றும். சாத்தானுடைய அவகாசத்தை இயேசுவின் இரத்தம் மாற்றும். சாத்தானுடைய ஆதிக்கத்தை இயேசுவின் இரத்தம் மாற்றும். இயேசுவின் இரத்தம் இரத்தம் இப்போ 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 மாறி. நன்றி. அல்லேலூயா. இங்கே அப்படி அசுத்தமாற்றப்பட்ட பின்பு அதே பட்டணத்து ஜனங்கள், ஆயி பட்டணத்து ஜனங்கள், அவர்களை எதிர்த்த ஜனங்கள், அவர்களை மேற்கொண்ட ஜனங்கள், ஏற்கனவே இந்த தப்பு தண்டாவினால தேவனுடைய பரிகாரம் அங்கு பரிகரிக்கப்படாதபடியால், தவறுகள் நீக்கப்படாதபடியால் அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை என்று வாசித்தோம். அல்லேலூயா. சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நீக்காவிட்டால் நீங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்பதில்லை. மறக்க கூடாது இதெல்லாம். அப்ப பேயிட்ட எதிர்த்து நிக்கணும்னா நம்மிடத்திலே கிறிஸ்துவ இரத்தத்தினால் உண்டான பாவ பரிகாரம் கண்டிப்பா நடந்திருக்கணும். அப்பதான் உங்களுக்கு தைரியம் வரும். தைரியம் வரும். தைரியம் வரும். என்ன வரும்? அவர் இரத்தத்தினாலே நமக்கு தைரியம். தைரியமா நிக்கலாம். ஆமா, இயேசு இரத்தத்தை பயன்படுத்தாத உங்களுக்கு தைரியம் வராது, பயந்தான் வரும். அவனை அதன் பின்பு அவர்கள் வனாந்தர வெளியில தங்களை துரத்தின ஆயின் குடிகளை எல்லாம் வெட்டி தீர்ந்த போதும், தங்களை துரத்தின சத்துருக்களை தப்பு தண்டா சரிப்படுத்தப்படாம காணப்பட்ட போது ஆயின் மனிதர்கள் தேவ ஜனங்களை வெட்டினார்கள். ஏறக்குறைய எத்தனை பேரை வெட்டினாங்க? ஆயின் மனுஷர் அவர்கள் ஏறக்குறைய 36 பேரை 36 பேரை வெட்டி போட்டார்கள். ஆயி மனிதர்கள் வெட்டினாங்க. 36 பேர் வெட்டுண்டு விழுந்தார்கள். அவுட். ஏன்னா இவனை ஜெயிக்கிறவன், மீட்கப்பட்டவன், பொன்னோடு வெள்ளியோடு வர்றான். எப்படி வர்றான்? கர்த்தரோட வர்றான், ஜெயத்தோட வர்றான். ஆனா வெட்டுப்பட்டுட்டான். அல்லேலூயா. அடி வாங்கிட்டான். ரொம்ப சந்தோஷம் வந்தானே. திடீர்னு நாங்க ஒரே கூக்குரல், ரொம்ப ஹாப்பியா இருந்தான். திடீரென்று ஒரே ஒப்பாரி சத்தம். ஃபெயிலியர், தோல்வி, தோல்வி, துக்கம், கைவிட்டார் என்கிற அழுகுரல். கர்த்தர் எங்களை கைவிட்டார், சத்துருக்கிடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்க கொண்டு வந்தார். என்னை கைவிட்டார், என் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்கல, கர்த்தர் என்ன வீட்டில் இப்படி பிரச்சனையை அனுமதித்து விட்டார் அப்படின்னு சொல்ற மாதிரி உள்ள ஒரு கிளைமேட் சிச்சுவேஷன் அங்கே ஆரம்பித்து விட்டது. சந்தோஷமா வந்தாயா, யுத்தம் செய்ய விட மாட்டேன், போவேன், துரத்த வேண்டும் வந்தவன் இப்ப சத்துருவால் துரத்தப்பட்டான். அப்பதான் ஆண்டு சொன்ன, நான் உங்கள் நடுவில் இரே, நீங்க சரிப்படுத்துங்க. உங்கள் நடுவில் நிக்கிறவங்க பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன், நான் உங்களோடு இருக்க மாட்டேன். எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி. அல்லேலூயா. புரியுதா? ஆண்டவர் இருக்கணும், தேவ பிள்ளைகளுக்கு உள்ளது. தேவன் கூட இருக்கணும்னா அங்க என்ன வந்திருக்கணும்? இயேசுவின் இரத்தத்தால் உண்டான பரிகாரம் நிச்சயமா நடக்கணும். நிச்சயமா நடக்கணும். யாருக்கு விரோதமா பொறாமை கொண்டாய், எரிச்சல் கொண்டாய், பகைமை கொண்டாய், பேசினாய், தூற்றினாய், பலவிதமான காரியங்களை செய்தாய், கசப்பான மனதை கொண்டிருந்தாய், கீழ்ப்படியாத மனதை கொண்டிருந்தாய், தேவனை நேசிக்க முடியாத கடின இருதயம், தேவனுக்கு கீழ்ப்படுகிற மனம் இல்லாத கடினத்தன்மை, அவைகள் இப்பொழுது மாறட்டே. இயேசு இரத்தத்தால் முறுமுறுப்பு மாறு. இயேசுவே, உம்முடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும். சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும். இச்சையை நீக்கி சுத்திகரியும். சொல்லு, இச்சையை நீக்கி சுத்திகரியும். கவலை நீக்கி சுத்திகரியும். கவலை நீக்கி உம்முடைய இரத்தத்தாலே கழுவும். பயத்தை நீக்கி கழுவும். அல்லேலூயா. இப்போ அவன் விரட்டி 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 இவனை துரத்தி வெட்டினானா, இவன் வெட்டுண்டு விழுந்தான். இவனுடைய நன்மை வெட்டுண்டது, ஆசீர்வாதம் வெட்டுண்டது, சமாதானம் வெட்டு விழுந்தது. இவனுடைய ஆரோக்கியத்திலே வெட்டு விழுந்து விட்டது. அல்லேலூயா. ஆரோக்கியம் போச்சு, பலம் போச்சு, நன்மை போச்சு, கஷ்டம், நஷ்டம், தோல்வி. அல்லேலூயா.
இப்போ சுத்தாங்கம் வந்த பின்பு சத்ரு நினைச்சான் இவன் என்னைக்கு நம்ம கிட்ட என்ன வாங்குவான், அடி வாங்குவான் அப்படின்னு அவன் நினைச்சான். ஆனா இங்க தூய்மைப்படுத்தின உடன் கர்த்தர் வந்து விட்டார். கர்த்தர் வந்து விட்டார். கர்த்தர் வந்து விட்டார். இயேசுவின் ரத்தம் பயன்படுத்தப்படுகிற உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். சேனைகளின் கர்த்தர் ஆவியானவர் இயேசுவின் ரத்தம் பயன்படுத்தின ஒவ்வொரு மேலும் ஆவியானவரே வரட்டும், வரட்டும். இப்போ இயேசுவின் ரத்தம் பயன்படுத்தின உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வியாதி வராதே, வாதைகள் வராதே, அந்நியாவின் கட்டுகள் வராதே. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. சத்துருவை துரத்துவார். விடுதலை நடக்குது. ஹல்லேலூயா. நீங்க அதை சரியா இப்ப நான் சொல்றபடியே ஃபீல் பண்ணி பயன்படுத்தினீங்கன்னா நீங்க கொட்டாய் வராது, உங்களை விட்டு பேய் வெளியே போயிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு ரத்தம் பயன்படுத்தும் போது அவன் நிக்க விட ஐயோன்னு கத்தும். ரியலி அது இருக்கவே இருக்காது. உங்களுடைய யோக் கண்டிப்பா நுகம் முறிக்கப்படும். ஹல்லேலூயா. வாஸ்து முடித்து விடலாம். அவர்கள் யாரை துரத்தி வெட்டினார்களோ அவர்களுக்கு எதிராய் கர்த்தர் பாவத்தை மன்னித்த பின்பு, இரத்தத்தால் கழுவின பின்பு தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வோடு இப்ப போறாங்க. மறுபடியும் இஸ்ரவேல் மக்கள் அந்த எதிரிகளுக்கு எதிராக புறப்பட்டு போனார்கள். எந்த காரியத்திலே பயந்தார்களோ, எந்த காரியத்திலே தோற்று போனார்களோ, எந்த காரியத்தில் நஷ்டமடைந்தார்களோ, எந்த காரியத்திலே திகில் அடைந்தார்களோ, அந்த காரியத்திலே ஆவியானவர் இன்றைக்கு ஜெயத்தை தருகிறார். ஜெயம் உண்டு. இஸ்ரவேலர் வனாந்தர வெளியில தங்களை துரத்தின ஆயின் குடிகளை எல்லாம் வெட்டி தீர்ந்த போதும், அதாவது இவங்க அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கினார்கள். முன் போலவே அவர்கள் அப்பொழுது அவர்கள் முன்பால நமக்கு முன்னாக முறிந்து ஓடி போகிறார்கள் என்று சொல்லி, முதல்ல முறிஞ்சு ஓடினது மெய், இப்ப ஓடுறது மெய் அல்ல, அவனை ஏமாத்துறது. அல்லேலூயா. ஏன்னா இப்ப என்ன வந்தாச்சு, முறிஞ்சு ஓடின மாதிரி ஒரு என்னது நடிப்பு பண்றான். ஏன்னா அவனை வெளியே கொண்டு வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. சத்துரு துரத்துறான். கொஞ்ச நேரம் தோல்வி மாதிரி ஒரு பாவனை. அல்லேலூயா. இந்த போராட்டம் தொடருது தொடருது. எதுக்கு? அவனை எல்லாம் வெளியே கொண்டு வரணும். ஹல்லேலூயா. அவனை எல்லாம் மொத்தத்தையும் வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் இவன் ஓடுறான். அப்பதான் முறிந்து ஓடுகிறான் என்று சொல்லி யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் அவர்களுக்கு முன்னாக முறிந்து வனாந்தரத்துக்கு போகிற வழியே ஓடி போனார்கள். முறிந்து ஓடி போனார்கள். அப்பொழுது பட்டணத்துக்குள் இருந்த ஜனங்கள் எல்லாரும் அவர்களை துரத்தும்படி, பட்டணத்தை விட்டு எல்லாம் வெளியே வந்தாச்சு. இப்போ துரத்துறதுக்கு கூப்பிட்டு கொண்டு யோசுவாவை பின்தொடர்ந்து பட்டணத்தை விட்டு அப்புறப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பட்டணத்தை விட்டு வெளியே வந்தாங்க. இப்ப அவங்க பட்டணத்துல இல்ல, வெளியே. அவங்க பாதுகாப்பு போயிட்டு. ஹல்லேலூயா. சத்துருக்களை வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஏன்னா இவனை என்ன பண்ணான்? முறி அடிச்சான். முறி அடித்தவனை கர்த்தர் நிச்சயமாய் பழி வாங்குவார். என்னைக்கு இருந்தாலும் கர்த்தர் நியாயம் செய்வார். உனக்கு விரோதமாய் மீண்டும் மீண்டும் நன்மைகளை கெடுக்கிற, ஆரோக்கியத்தை கெடுக்கிற, ஆசீர்வாதத்தை கெடுக்கிற, உன் வளர்ச்சி கெடுக்கிற பொல்லாத ஆவிகள், பொல்லாத வலு சர்ப்பமே சங்காரம் அழி. என்னைக்கும் அடிக்கிற மாதிரி அது திரும்ப வரும். என்னைக்கு உன்னை சிறைப்படுத்துற மாதிரி திரும்ப வரலாம். என்னைக்கு உன்னை தொல்லை கொடுக்கிற மாதிரி பிரச்சனை வரும். ஆனா பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. கர்த்தர் உன்னோட இருக்கிறார். கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அவனுக்கு நேரே அன்றைக்கு அவன் பட்டணத்துக்கு நேராக தன் ஈட்டியை நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் யோசுவாவை பார்த்து, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு. உன் கையில் இருக்கிற ஈட்டி ஆயிக்கு நேராக நீட்டு. அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யார் உனக்கு விரோதமாய் தடைகள் எதிர்ப்புகளை உண்டு பண்ணினாலும் பொல்லாத கிரியைகளுக்கு நேராக இன்றைக்கு உன்னுடைய அறிக்கை வரட்டே.
இயேசுவின் இரத்தத்தினாலே சாத்தானே உன்னை நான் ஜெயிக்கிறேன், ஜெயிக்கிறேன், ஜெயிக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தாலே உன்னை அழிக்கிறேன் சொல்லி எனக்கு எதிராக கிரியை செய்கிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தினால இரத்தத்தினால உன்னை அழிக்கிறேன், உன் வல்லமை அழிக்கிறேன், உன் கட்டுகளை அழிக்கிறேன் சொல்லு. உன் சரீரத்தில் இருக்கிற அந்நிய வல்லமை அழியுது, உன் சரீரத்தில் இருக்கிற அந்தகார வல்லமை அழியுது. பலவீனங்களை அழித்து மாற்றுகிறவர், பலவீனப்படுத்துகிற சத்துருடைய வல்லமைகள் அழிக்கப்படுது. உன் வீட்டு மேல கிரியை செய்கிற மந்திரவாதங்கள், உன் எல்லையின் மேல நன்மைகளை பட்சிக்கிற மந்திரவாத கட்டுகள், உன்னுடைய சரீர ஆரோக்கியத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற பொல்லாதாவினுடைய ஆதிக்கங்கள் இப்பொழுதே சொல்லி சொல்லி இப்பொழுது நசரேனா இயேசுவின் இரத்தத்தினாலே அழி, அழி. இயேசுவின் இரத்தத்தினாலே வல்லமையினாலே வீடுகளை விட்டு அழியுது. அழித்தார். நிறுத்தாத, நிறுத்தாத. வீட்டுக்குள்ள மீண்டும் 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 சமாதானம், சுகம், ஆசீர்வாதம், நன்மை, ஐக்கியம் அனைத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஆவி, நஷ்டப்படுத்துகிற ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி, ஏவல் ஆவி, மந்திரவாத ஆவியுடைய கிரியைகள் இப்போ இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தத்தாலே அழி, 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 அழியட்டு. அழிவதாக தீர தீரவனவதனவதனே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நாம் தப்பித்துக் கொள்ள கர்த்தர் உங்களுக்குள்ளே நமக்குள்ளே உலாவுகிறார். அவர் உலாவும் போது நீங்கள் ஜெயமடைகிறீர்கள். ஆயி பட்டணத்தை ஜெயிக்கும்படி கர்த்தர் அவர்கள் நடுவிலே கடந்து வந்தார். கர்த்தரை துரத்தின சாபத்தீடானவைகள், தீமைகள், பாவங்கள், பொல்லாப்புகள், இருதயத்தை கெடுக்கிற பொல்லாத குணங்கள், ஆவிகள் இந்நாளிலே அவர் இரத்தத்தினால், சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தினால் கழுவப்பட்டு போகட்டும், கழுவப்பட்டு போகட்டும். மாமிச தன்மைகளினால் கேடுண்டாக்குகிற சத்துருடைய திட்டங்கள் சரீரங்களை விட்டு மனதை விட்டு மாற்றப்படட்டும். இது மெய்யான காரியம். சத்துரு உங்களை மேற்கொள்ளுவதில்லை, பாவம் உங்களை மேற்கொள்ளுவதில்லை, சாபம், சாபமும் தடைகளும் கட்டுகளும் மேற்கொள்ளுவது இல்லை, மேற்கொள்ளுவது இல்லை, மேற்கொள்ளுவதில்லை. இப்பவே நன்றி. சர்வ வல்லவர் உங்களுக்காக கிரியை செய்கிறார். அல்லேலூயா. மாமிசத்தின்படி வாழ வைத்து நம்மை தேவனோடு உள்ள பந்தத்தில், ஐக்கியத்தில், ஐக்கியத்தில், உறவில், தேவனோடுள்ள உறவு துண்டிக்கப்பட்டவர்களாய், அதைத்தான் மரணம் என்று சொல்வது. வாழ்வதை பிசாசு கொண்டு வரும்போது வேதம் சொல்லுகிறது, ஆவியானவராலே, தேவ ஆவியின் துணை கொண்டு மாமிசத்தின் கிரியைகளை அழித்தால் நீங்கள் ஜெயிப்பீர்கள், பிழைப்பீர்கள், பிழைப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் இயேசு இரத்தத்தை பயன்படுத்துகிற ஒவ்வொரு வாழ்விலும் கிரியை செய்கிறார், கிரியை செய்கிறார். கர்த்தர் உங்களை அப்படியே வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருந்து ஆதரிப்பார். ஒவ்வொரு வாழ்வை ஆசீர்வதி, ஒவ்வொரு வாழ்வை ஆட்கொள்ளும். சத்துரு வந்து பார்க்கும்போது, வாதைகள் வந்து பார்க்கும்போது, பொல்லாத சேனைகள் வந்து பார்க்கும்போது, தேவனுடைய வீடாகிய பிள்ளைகளுடைய ஆவியாத்துவ சரீர வாழ்வு சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மூடப்பட்டிருப்பதாக, மூடப்பட்டிருக்கட்டே. இரத்தத்தினாலே அந்நிய கிரியைகள், அந்தகார கிரியைகள், அந்நிய ஆவியுடைய துணைத்தரதியான வல்லமை முழுவதும் வெளியேற்று. அழி, அழி, அழி. வீட்டை விட்டு, வீட்டாரை விட்டு, நன்மையை விட்டு அழி. பரிபூர்ண விடுதலை, சமாதானம், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அவருடைய கிரியைகளை ஆசீர்வதித்து நன்மையை பெருக பண்ணும், நன்மையை பெருக பண்ணும். ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். ஒவ்வொரு செல்வம் பெருகட்டும், செல்வாக்கு பெருகட்டும், சொத்து பெருகட்டும், ஆஸ்தி ஆசீர்வாதம் பெருகட்டும், வீடு ஆசீர்வதிக்கப்படட்டும், சரீரங்கள்
ஆத்துமா தேவனுக்கு முன்பாக ஆலயமாய் திகழட்டும். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உள்ளே உள்ளே உலாவுவீராக, உலாவுவீராக. ரத்தம் உலாவட்டும், தேவ ஆவி உலாவட்டும். உம்முடைய ஆலயமாய் காத்துக்கொள்ளும். நன்மையால் நிறம் தீமைக்கு விலகு. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதா. ஆமென்.